6 சுவைகளையும் குடுக்கக்கூடிய காய்கறிகள் படிக்கிற தோட்டத்து பள்ளிக்கூடம் தான் அது. அங்க இருக்கிற அத்தனை காய்கறிகளும் ஒண்ணா, ஒத்துமையா, சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருந்தப்போ, ஒரே ஒரு காய்கறி மட்டும் ஒரு மூலையில தனியா சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தது. அது நம்மள்ல நெறைய பேத்துக்கு பிடிக்காத, ஏன் அங்க இருக்க காய்கறிகளுக்குமே பிடிக்காத, கசப்பு சுவையோட இருக்கிற பாவக்காய் தான் அது. பாவக்காயோட கசப்பு சுவைய மாத்த முடியுமா சொல்லுங்க? ஆனா நிஜமாலும் மாறுச்சுன்னா, கசப்பு இனிப்பாச்சுன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. அந்த அன்னைக்கு தான் தோட்டத்து பள்ளிக்கூடத்தினோட முதல் நாளு. எல்லா காய்கறிகளுமே தங்களைய பத்தி ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பத்தான் தட்டுத்திடு மாதிரி நம்மளோட பாவக்கா வந்துச்சு. நான் நான் என் என் பேரு என் என் பேரு பாகக்காய் அப்படின்னு சொல்லி முடிச்சதுதான் அதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து கோரஸ். நான் தான் பாவக்காய், ஏன் சுவை கசப்பு, அதனால எல்லாத்துக்கும் வெறுப்பு. இத கேட்டோனையுமே பாகக்காய்க்கு அழுகையே வந்துருச்சு. இருந்தாலும் அடக்கிட்டு போய் அமைதியா தன்னோட இடத்துல உட்கார்ந்துச்சு. முதல்ல இருந்தே இப்படித்தான். எப்பவுமே பாகக்காயினோட கசப்பான சுவையினால யாருமே இது கூட அவ்வளவா பேசவே மாட்டாங்க. ஆனா பாகக்காய்க்கோ எல்லாத்துட்டயும் பேசணும், சிரிக்கணும், நண்பர்களா இருக்கணும், விளையாடணும்னு எக்கச்சக்க ஆசை. ஆனா பேசினாவே கிண்டல் பண்ணிருவாங்களோன்னு ஒரே பயம். அதனால தட்டு தடுமாறி யார்ட்டயாவது பேசணும்னு நினைச்சா கூட அதுவா உளறி கொட்டி சொதப்பிரும். மத்தவங்களும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அப்படியே ஒரு தொடர் சக்கரமாட்ட சுத்திக்கிட்டே போச்சு. அவங்கெல்லாம் விளையாடுறப்போ இது மட்டும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஏக்கமா இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். ஒரு நாள் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியான்னு கேரட் உருளைக்கிழங்கு கிட்ட கேட்டுட்டு இருந்தது. நான் முடிச்சிட்டேன். என்னோடத பா பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. பாக்குறியான்னு கேக்குறதையே இவ்வளவு கசந்த உணர்ச்சியோட கேக்குறியே, சுவை மட்டும்தான் கசப்புன்னு பார்த்தா முகமும் கசப்பா இருந்ததுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு கேரட் சொல்லிச்சாமா. இத கேட்ட உடனேயுமே பாவக்காய்க்கு சத்தியமா தாங்க முடியல. வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை பார்த்துக்குச்சு. கசப்பு சுவையினால என் உருவமும் கசந்து கன்றாவியா இருக்கோ, நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்தேன்? மத்த காய்கறிகள் மாதிரி எனக்கும் ருசி இருக்கலாம்ல. என்னோட தோற்றமும் கரடு முரடா இருக்கு, சுவையும் பிடிக்கல. அப்ப நான் என்ன அசிங்கமா இருக்கேனா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தது. அந்த வார விடுமுறையில அவங்க பாட்டி இவனை பார்க்க வந்திருந்தாங்க. பாட்டி, நான் மட்டும் ஏன் பாட்டி இப்படி பொறந்தேன்? எல்லா காய்கறிகளும் எவ்வளோ அழகா சுவையா இருக்காங்க. எனக்கு சுவைன்னு பெருசா இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன் நான் மட்டும் கசப்பா இருக்கணும்? எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எனக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கே பிடிக்கல பாட்டி அப்படின்னு சொல்லி புலம்புச்சு. அவங்க பாட்டியோ, உன்னோட சுவை கசப்பு தான், அதை மாத்தவே முடியாது. ஆனா உன்னோட பார்வையை நீ மாத்திக்கலாம்ல. நீ ஏன் தைரியம் இல்லாம இருக்க? கசப்புங்கிறது உன்னோட சுவை, உன்னோட குணம் கிடையாது. நிறைய நேரத்துல கசப்பு தான் மருந்தாவும் இருக்குது, நோய்களுக்கு குணமாவும் இருக்கு. அதனால கவலைப்படாம நீ நீயா இரு அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னாங்க. என்னதான் கேட்கறக்கு நல்லா இருந்தாலும் பாக்காயினால இதை ஏத்துக்கவே முடியல. அடுத்த நாள் அதுக்கும் நம்பிக்கை கொடுக்குற ஒரு நாளா அமைஞ்சது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச காலிஃப்ளவர் டீச்சரோட வகுப்பு தான் அது. காய்கறிகளா வாரா வாரம் ஒவ்வொரு காய்களோட சிறப்பையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது பாகற்காய பத்தி தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் எது பாவக்காயா, அதனோட கசப்பே போதும், யாருக்கும் அதை பிடிக்காது, அதுல என்ன இப்படி சிறப்பு இருக்க முடியும், அதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்னு எல்லா காய்கறிகளும் ஒன்னொன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. காலிஃப்ளவர் டீச்சரோ, தப்பு தப்பு, இங்க இருக்கிற எத்தனையோ காய்கறிகளை விட பாகற்காய் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஏன் தெரியுமா? எத்தனையோ மனுஷங்களுக்கு சக்கரை வியாதி பயங்கரமா இருக்கும் இல்லையா? அந்த சக்கரை வியாதியை கட்டுப்படுத்த அருமருந்து நம்மளோட பாவக்காய் தான். அது மட்டும் இல்லாம இதுல எல்லாத்துக்குமே தேவைப்படுற விட்டமின் சி சத்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்ல, பல்வேறு நுண் சத்துக்கள்,
உங்கள மாரி இருக்க காய்கறிகள விட பாகற்காயிலேயே அதிகமா இருக்கு. அதனால பாகற்காயும் ரொம்பவே சக்தி வாய்ந்த காய். தெரிஞ்சுக்கோங்க. இத கேட்டனையுமே பாகற்காய்க்கு கண்ணுல ஒரு ஒளி. ஓ! அப்ப நானும் பயனுள்ளவனா தான் இருக்கேனா? கசப்புங்கிறத தாண்டி எனக்குள்ள இவ்வளவு சத்துகள் இருக்கா? அப்ப நானும் பயனுள்ளவன் தான் போலயே! அப்படின்னு அதுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அதனோட நடை, பாவனையில மாற்றங்கள் வந்துச்சு. ஏன்னா நம்பிக்கை வந்துருச்சுல்ல. வகுப்பறையில இன்னும் 2 வாரத்துல கலை திருவிழா ஆரம்பிக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருந்தது. ஓவிய போட்டியில வகுப்புல இருந்து யார அனுப்புறதுன்னே இவங்களுக்கு தெரியல. ஏன்னா யாருமே பெருசா வரைய மாட்டாங்க. இந்த தடவ பாவக்கா கைய தூக்குச்சு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். என்னது? யாருமே வரமாட்டேன்னு சொல்ற போட்டிக்கு இவன் வர்றான் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த ஓவிய போட்டியினோட தலைப்பு ஒற்றுமை. பாகக்காயோ தன்னோட நண்பர்களா நினைக்கிற தன்னோட வகுப்பு காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஓவியமா வரைஞ்சான். சுத்தி இருந்த காய்கறிகள்னால நம்பவே முடியல. அவ்வளோ அழகா இருந்தது. அப்பவே கொஞ்சமா இவங்களுக்கு பாகக்காய பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கலை திருவிழால ஏகப்பட்ட போட்டிகள். போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வகுப்பறையும் அலங்காரம் பண்ணுமா இல்லையா? நம்மளோட பாகக்காய் தான் இவங்களுக்கு ஒரு யோசனை குடுத்துச்சு. நம்ம தோட்டத்திலேயே எத்தனையோ பூக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பறிச்சு வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து தோட்டத்துல இருக்க பூக்கள பறிச்சுட்டு வந்து தங்களோட வகுப்பறைய அவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சுவையான ஆரோக்கியமான நொறுக்கு தீனி அப்படின்னு சொன்னோனையுமே எல்லாத்துக்கும் ஒரே யோசனை. நொறுக்கு தீனியில எது ஆரோக்கியமா இருக்குது? எப்படி பண்றது? அப்படின்ட்டு. ஆனா பாகக்காயோ சிப்ஸ் சுவையா இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாகக்காயில சிப்ஸ் பண்ணி கொடுத்து அசத்துச்சு. முதல்ல எல்லாரும் ஐயோ பாவக்காயா இத சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டுட்டு ம்ம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே இருக்கே, அதை விட இன்னும் மொறுமொறுன்னு கரெக்ட் முரக் இருக்கே அப்படின்னு சொல்லுச்சு. வரிசையா எல்லாரும் அந்த சிப்ஸ் சாப்பிட்டு ஒரே சந்தோஷம். பா சுவையா இருக்கே, அந்த கசப்பே தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்படி எல்லாரும் கசப்புன்னு சொல்லி ஓரமா ஒதுக்கி வச்ச பாவக்கா மத்த காய்கறிகளுக்கு நண்பனா அவங்க மனசுல இனிப்பான இடத்த பிடிச்சு கம்பீரமா நின்னுச்சு. ஏன் தெரியுமா? பாகக்காய் தம் மேல தான் நம்பிக்கை வச்சது. அப்பவும் சரி, இப்பவும் சரி, பாகக்காயோட சுவையில எந்த வித்தியாசமும் வரல. ஆனா, தன்னை அத பாத்துக்கிற விதத்துல மாறுதல் வந்தனையுமே, அந்த நம்பிக்கை மத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கைய குடுத்துச்சு. அத இன்னும் நண்பனா பாக்க வச்சது. வாழ்க்கையில எப்பவுமே அதுதாங்க. மத்தவங்க நம்மள பாக்குற விதத்த நம்மனால மாத்திக்கவே முடியாது. ஆனா நாம சரியா இருந்தோம்னா, நம்ம சரியா இருக்கோம்னு நெனச்சு நடந்தோம்னா, அதுவே நம்மளுக்கு தைரியத்தையும், மத்தவங்களுக்கு நம்ம மேல மரியாதையும் ஏற்படுத்தி குடுக்கும். இந்த மாரி அழகான, வித்தியாசமான கதைகள கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்!